பார்த்துட்டோம், குலதெய்வ பலனும் பார்த்துட்டோம். ஸோ குலதெய்வ பலனும் சரியாக இல்லை, உங்கள் பலனும் சரியாக இல்லை. ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுறீங்க. வேலையில் பிரச்சனை, சொந்த பந்தத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், அதே மாதிரி வருமானம் என்பது தடை ஏற்பட்டிருக்கும், விரைய செலவு என்பது அதிகமாக இருக்குது, குடும்பத்துலேயும் குழப்பங்கள் இருக்குது, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கட்டாயம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதேமாதிரி குடும்பத்தில் நம்முடைய சுய புத்தி இல்லாமல் சொல் புத்தி இருக்குது என்பது நமக்கு தெரியுது. அதே மாதிரியே சோழிகள் நம்ம கட்டத்தை விட்டு இன்னும் வெளியே போனால ஏதோ ஒரு இழப்பு நம்ம ஏற்பட்டுருக்கோம். ஒன்று வருமானம் நல்லா சம்பாதிச்சிக்கலாம், திடீர்னு பெரிய பூர்வபத்து மூணு மாதிரி அப்படியே லாக்காக இருக்கலாங்கிறது என்னுடைய அனுபவம். இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கரெக்டாக இருக்கா பொய்யா இருக்கா? இல்லை, கரெக்ட் தான் ஐயா. இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த அளவுக்கு சாத்தியம்? இது கரெக்டா இருக்குதுங்க ஐயா நீங்க சொன்னது. ஆ. இப்ப சாமி கட்டி இருக்கிறாங்க இல்லையா, அது யாரு கட்டிக்கிறாங்க?